நான் எதையும் சொல்ல போகலை. ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய மகன் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்ததாக வந்த சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, அதன் பிறகு வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்ல போகிறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ கேட்டுக்கோங்க. மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நம்முடைய தலைவர்களும் தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காரு. சொல்வதை கண்டிப்பா செய்வார். மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் சட்டமன்ற தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமா உறுதியா அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக மட்டுமே டார்கெட் பண்றோமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்ல, இங்க ஆளும் கட்சியை எதிர்த்து தான் நம்முடைய கேள்விகள். இந்த கேள்வி ஏன் இங்கே உயர்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இன்னைக்கு மட்டுமே நடந்த கொலை கொள்ளை இந்த சம்பவங்கள் எடுத்து பாருங்களேன். இதே உலகத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த டைமில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தாங்க. ஒரு கொலை நடந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, அது விவாதமாக்கப்படும். இந்த இடத்துல இங்கே 4 கொலைகள் நடந்தாலும் அது விவாதமாக்கப்படவில்லை. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் பற்றியான செய்திகள் வெளியிடப்படவில்லை. அது ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்தாலும், இடி ரைடு நடந்திருக்கா இல்லையா, அது ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்தாலும் போன 4 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய விவாதமானது. இன்னைக்கு அது ஒரு துண்டு செய்தி கூட கிடையாது. இங்கே தான் முரண்பாடு ஏற்படுகிறதே தவிர வேற எந்த முரண்பாடும் எனக்கு கிடையாது. நல்லபடியாக ஆட்சி செய்யுங்க, நல்லபடியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கமிஷன் எடுங்க, பட் மக்களுக்கு தேவையானது நல்லதாக செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நல்லது செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதும், ஆனால் அதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மனப்பான்பாக மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். கோபி நயனார் அவர்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன நடந்துட்டுருக்கு, வேல்முருகன் அவர்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, நாளைக்கு திருமாவளவர்களுக்கும் இதே தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன நடந்துட்டுருக்கு நான் கேட்டுட்டேன், நான் எதுவுமே சொல்லலைல்ல, சொல்கிறேன் மக்கா, சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே அதுக்கான ஒரு முடிவை எழுதிக்கோங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒன்றுமே கிடையாதுங்க. அமெரிக்காவில் படித்தது எப்படி, யார் படித்தா டாக்டர் ஆகியிருக்காங்க, கனடாவில் டாக்டர் ஆகியிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் படித்தவங்க டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, ஏகப்பட்ட இடத்துல ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, எல்லா ஊர்லேயும் படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கலைஞர் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இங்கே ஒருத்தன் படிச்சிருக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எவ்வளவு பெரிய வடிகட்ட முட்டாளாக நம்ம இருப்போம். அதை கேட்டுட்டு ஆமாசாமி போடுறதுக்கு. இது எம்பிபிஎஸ்க்கு எப்படி வந்து தகுதி அடிப்பட்டு வந்தியா, மார்க் வாங்கி உங்களுக்கு சீட் கிடைச்சதா? என் தானை தலைவன் கலைஞர் எங்க கோட்டால, கலைஞர் கொடுத்த கோட்டாவில் தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில் வந்து டாக்டர் படிச்சுட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கினா இது எதால் அடிக்கிறது? இந்த படிப்புக்கு யார் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக இல்லை என்று சொன்னால், கலைஞர் என்ற ஒரு ஜீவன் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டான். கலைஞர் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நம்ம படிக்காமையே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் சமுதாயத்தை பார்த்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு தமிழ் வரலாறு தெரியலை, தமிழ் இலக்கியங்கள் தெரியலை, தமிழ் செய்யுள்கள் தெரியலை, எதுவுமே தெரியலை. தமிழ் மாநாடு, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் ராஜாக்கள், எதை பற்றியும் அறிவில்லாத சில நபர்கள் பிதற்றக்கூடிய ஒரு பிதற்றல் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நீங்கள் எப்படி போயிருப்பீங்க தெரியுமா? நாங்கள் நல்லா இருந்திருப்போம், ஒருவேளை இதை விட நல்லா இருந்திருப்போம், சூப்பராக இருந்திருப்போம், அடிபொலியாக இருந்திருப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய பதில். அவ்வளோதான். எல்லா கிரெடிட்டையும் ஒருத்தனுக்கே எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறது இதுதான் சரியில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். முதல்ல இருந்து இந்த எதிர்ப்பு வர்றதுக்கு காரணமே எல்லா கிரெடிட்டும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன நடந்தாலும் அவர் மட்டும் இல்லை என்றால், நாங்கள் மட்டும் இல்லை என்றால் பிஜேபி உள்ள வந்துடும், நாங்கள் மட்டும் இல்லை என்றால் சிறுபான்மையர் வந்துடுவாங்க, அவர் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம ஜட்டி போட்டிருக்க மாட்டோம் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட அவர் மட்டும் இல்லை அப்படிங்கிறத உபயோகப்படுத்தக்கூடிய ஒருத்தங்க உண்மையான வரலாறை தெரியாதவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பெருசாக காண்பித்து அதை வைத்து ஒரு அரசியல் பிம்பங்களை மட்டும் உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இவர் பேசின பேச்சு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா இல்லையா? ஒருவேளை கருணாநிதி இல்லைன்னா நம்மளால் படிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கை தூக்குறீங்க? இல்லைப்பா, கருணாநிதி அவர்கள் இல்லை என்றாலும் நம்ம படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் யார்? கீழே உங்களுடைய கருத்துக்கள் நான் பதிவாக எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக இதே டாக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம மேலே இந்த மிளகா அரைக்கிறதுலாம் இருக்கட்டும், இப்போ நம்ம மேலே மிளகாலாம் அரைக்கிறது இல்லை. இவங்க மிளகா காடையே கொண்டு வந்து அதை அரைச்சிட்டு இருக்காங்க தலைக்குள்ளே. இது சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விதமான இந்த கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஒதுக்கி கருணாநிதி இருந்திருந்தால் நம்ம படிச்சிருப்போம், இல்லை என்றால் நம்ம படித்திருக்கவே மாட்டோம், இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருங்க. ஒரு கட்டத்தில் அப்படி சொல்கிறாங்க, இன்னொரு கட்டத்தில் திமுக இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரை எதிர்ப்பதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போட்ட பிச்சையில் தானே, கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சையில் தானே, அவர் போட்ட அந்த உத்தரவுனால தானே நீ மருத்துவராக இருக்க அப்படி இப்படின்னு சொல்கிறது
சார் ஆட்சி செய்கிறீங்க அவ்வளோதான். இங்கே நீங்கள் வந்து பெருசாக படித்து பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இங்கே எதுவுமே வரல. இங்கே தமிழ் சமுதாயம் இதை விட நல்லா செலுத்து ஓங்கிய ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த சமுதாயத்தை நீங்கள் சீர்கட்டு போதை கலாச்சாரம் நிறைந்த ஒரு சமுதாயமாக மாற்றுறது தான் உங்களுடைய சாதனை லிஸ்ட்டில் வரும். நாளடைவில் இதெல்லாம் தெரியும். என்ன தமிழ் வரலாறை பற்றி பேசினால் அது புனைவு கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நீங்கள் உருவாக்கி தமிழ் பேசக்கூடிய மனிதர்களையும். இன்னைக்கு வேல்முருகன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே நடக்கலை. தமிழ் சார்ந்த கேள்விகளை கேட்ட வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது எப்படி நீ தமிழை பற்றி பேசலாம்? ஏன் தமிழை பற்றி பேசினா ஏன் எரியுது உங்களுக்கு? ஏன் தமிழ் அப்படின்னு சொன்னால் ஏன் எரியுது? கேட்டால் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன? ஓடி வந்து சேகர் பாபு அவர்கள் நீ என்ன எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. வேல்முருகன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாருங்க. இந்த சேகர் பாபு அவர்கள் சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்னாடியே சில நபர்களிடம் இது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு காதுக்கு வந்துருச்சு. உடனடியாக நான் திமுக அமைச்சர்களிடம் சொல்கிறேன், இப்படி ஒரு அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு, சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறேன். ஆனாலுமே வந்து என்னை வந்து கடிந்து கொட்டுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை வெறுப்புடன் பார்க்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். சரி, அப்படின்னா நீங்கள் கூட்டணியை விட்டு விலகப் போகிறீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்குமான அந்த டீலிங் என்ன டீலிங் தெரியல. எங்கள் 2 பேருக்கும் சில உண்மைகள் தெரியும். என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும் ஒரு உண்மை தெரியும். இதுக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போ ஒருத்தர் கேட்டிருக்கார், இவ்வளோ சுயமரியாதையை இழந்து ஒருத்தன் ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனாதான் நான் வெளியில் வருவேன், அது வரைக்கும் அதே கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதை விட பெரிய அவமானம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியாயமானது தானே? இதெல்லாம் நியாயமான கேள்வி தானே? நான் கேட்குறதெல்லாம் சாதாரண விஷயம். ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. ஐயோ, ஸ்டார்லிங்கு, ஸ்பேஸ் எக்ஸு, நாசா, இஸ்ரோ, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேட்டடான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. தமிழ் சார்ந்த ஒருத்தர் பேசுகிறாரு, அவரை நீங்கள் பேச விடாமல் தடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தான். சட்டசபையில் வேல்முருகன் அவர்களை நீங்கள் தரைக்குறைவாக பேசினீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? பேசினேன், அவர் கொஞ்சம் ஓவராக தான் பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை, சட்டசபையில் நடந்ததை வெளியில் வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ மரபு கிடையாது, அது மாண்பு கிடையாது, அது சட்டமன்றத்தை அவமதிக்கும் விதமாக இருக்கும். சார், சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சதே வெளியில் அப்படியே ஷோகேஸாக காண்பித்த ஊடகம் சார் இது. அது அப்படி தான் நடக்கும். இல்லை, சட்டசபையில் சட்டையை கிழிச்சிட்டாங்க, நாங்கள் சட்டசபைக்குள்ளேயே மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சட்டையை வேறு மாதிரி வந்து கொண்டு காண்பித்திருக்கலாம்ல. அதெல்லாம் கிடையாது. அப்போ எதை நீங்கள் அரசியலாக்குவீங்க, எதை அரசியலாக்க மாட்டீங்க, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் மறந்துட்டுருக்கீங்க. மக்கள் மறக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ உண்ணாவிரதம், இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை ஊடகம் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க? சீமான் அவர்கள் கரெக்டாக சொன்னார் ஒரு விஷயத்தை. நான் ஏன் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும்? எங்கள் பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும், அங்கே சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேரணியை கூட்டினேன். எத்தனை மீடியாக்கள் அதை பற்றி டிபேட் பண்ணீங்க? சரியான கேள்வி தானே? ஒரு அரசியல் தலைவர் ஒரு மாற்றத்திற்காக ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அவர் மேலே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்காக ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தில் நிற்கிறாரா? நிறைய விஷயத்தில் நின்னாலும் இது முக்கியமான விஷயமா? அதை கூட உங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியலன்னா எதற்காக நாங்கள் பேட்டியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனுஷன் கேள்வி கேட்குறார். இதே மாதிரி ஊடகம், நம்ம ஊடகம், அதுவும் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான ப்ரைம் டைமில் 1000 கோடியை பற்றி அவங்க ஏதாவது விசாரணை செய்திருக்காங்களா, இல்லை டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத டெலிகாஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவ்வளோ நாள் அரசியல் செய்திகளாக போட்டவங்க திடீர்னு பார்த்தா எந்த செய்திக்கு தெரியுமா போயிருக்காங்க? நேராக போயிட்டாங்க எலன் மஸ்க்கு, நாசா அப்படின்னு சொல்லி. சார், அமெரிக்காவில் அதை விட ரொம்ப முக்கியமானது ஜான் எஃப் கென்னடி இருக்கார்ல, அவரை கொன்னது யார் அப்படிங்கிற அந்த ரிலீஸ் பண்ணாங்கல்ல டாக்குமெண்ட், அதெல்லாம் பற்றி விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஜான் எஃப் கென்னடி இருக்குன்னு சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு யூடியூபர்ஸ் இருக்கும். நம்ம ஊர் மக்கள் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நடு ரோட்டில் போட்டு ஒருத்தனை வெட்டி கொள்கிறாங்க. இன்றைக்கி ஓட ஒருத்தனை வெட்டி, இன்றைக்கி மட்டுமே 3 படுகொலைகள். நம்ப முடியுதா நம்மளால்? இது நார்மலைஸ் பண்ணப்பட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம தலைமுறைக்கு இது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. கொலையா? அது நடக்கிறது தானே. ஐயோ கொலையா அப்படின்னு நடுங்கின காலம்லாம் போச்சு. சர்வசாதாரணமாக இதை நம்ம நீங்கி போயிடும். பெரிய ஆபத்து இது. ஒரு கொலை அங்கே நடக்குதுன்னா இது என்றைக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வசாதாரணமாக நீங்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் திருநெல்வேலியெலாம் இது சர்வசாதாரணம் அப்படின்னு சொன்னால் கூட பல மாவட்டங்களில் இப்போ அது பெருசாக நடந்துகிட்ருக்கு.
ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருக்கு. என்ன, இதற்கு ஒரு கடிவாளம் இல்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ரவுடி அந்த ரவுடியை கொண்டுட்டாங்கிறாங்க. 2 ரவுடிக்கு பிரச்சனை தானப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு ரவுடி பிரச்சனை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஒரு ரவுடி நார்மல் மனிதனை கொள்ளும்போது அதுவும் நார்மலைஸ் பண்ணப்படாது அப்படிங்கிறதுல எந்த விதமான கேரண்டி இருக்குது? நார்மலைஸ்னால் என்ன தெரியுமா? சாதாரணமாக கடந்து போகிறதை அப்படி நம்ம மைண்டில் புகுத்துவது, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணணும், நார்மலைஸ் பண்ணிட்டாங்க டெய்லி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டெய்லி ஒரு கொலை நடக்கும், அதை நீ பார்த்தும் பார்க்காம போயிட்டே நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தப்பை தட்டி கேட்டால் மரணம் தான் பரிசா அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுத்த VAO லூர்து பிரான்சிஸ் படுகொலை. எங்கன்னு தெரியல, நம்ம ஊர் தூத்துக்குடிலாம் தெரியுதுல்ல, ஞாபகம் இருக்குல்ல லூர்து பிரான்சிஸ். இதெல்லாம் பற்றி விவாதம் நடந்திருந்தால் என்றைக்கோ நம்மலாம் விழிப்படைஞ்சிருப்போம்ல. துப்பாக்கி சுட்டையே இன்னும் கையில் வச்சுருப்பாங்க, வேறு எதையுமே கையில் எடுக்க மாட்டாங்க. இந்த லூர்து பிரான்சிஸ் அவர்கள்லாம் கொல்லப்பட்டதெல்லாம் எல்லாரும் மறந்துருப்போம். நமக்கு இப்போ ஞாபகம் வர்றது என்னென்னா துப்பாக்கிச்சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு. ஏன் அதை தான் மீடியா போர்ட்ரேட் பண்ணாங்க, அதுக்கு தான் நம்முடைய மீடியாக்களை செட் பண்ணாங்க, அதுக்கு தான் நிறைய நடிகர் நடிகைகளை வரவழைத்து பேச வச்சாங்க. மக்கள் மனசில் அது பதிஞ்சிருக்கு. ஏங்க வேறு ஒன்றுமே இல்லை, ஜெராஜ் ஃபெலிக்ஸ் இவங்களுடைய மரணத்திற்கு பிறகு 12 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் டிவி மீடியாவில் பேசுகிறார். அந்த 12 நபர்கள் ஒரு நபருடைய பெயர் நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. ஏன்னா அந்த ஒரு கொலைக்கு மட்டும்தாங்க அது செட் செய்யப்பட்டது. அது அதிமுகவுக்கு எதிரானது. யாராவது அதிமுகவுக்கு பேசுனா அந்த நெகட்டிவை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி செட் செய்யப்பட்டது. நம்ம மைண்ட் அங்கே செட் ஆயிடுச்சு. நம்ம மைண்டை எவனோ லாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மைண்டை யோசிக்க விடாமல் 12 கொலைகளை பற்றி யோசிக்காத நம்ம ஜெயராஜ் ஃபெலிக்ஸை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா, அனிதா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பிறகு எத்தனை நீட் மரணம், ஏதாவது ஒரு மரணத்தை பற்றி நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் அனிதா ஞாபகம் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், ஏன்னா அது அரசியல்வாதிகளுடைய நுட்பமான அறிவு. அந்த நுட்பமான அறிவை வைத்து மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சிருந்தா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த அறிவை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், அடுத்த அரசியல்வாதிகளை ஏமாற்றுவதற்கும், மக்களை முட்டாளாக்குவதற்கும், தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்கும், ஊழல் பெருச்சாளிகளாக மாறுவதற்கும் பயன்படுத்துவார்கள். கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை ஞாபகம் இருக்குல்ல? அந்த 2 இளைஞர்கள். அடுத்ததா வக்பு நிலங்களை அபகரிக்க தடுத்த முன்னாள் காவலர் ஜாகிர் ஹுசேன் படுகொலை. கஞ்சா விற்பனை குறித்து போலீஸ் புகார் அளித்த சமூக ஆர்வலர் வசீம் அக்ரம் படுகொலை. கனிமவள கொள்கையை குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி படுகொலை. ஆடு திருடியவர்களை விரட்டி பிடித்த காவல்துறை துணை ஆய்வாளர் பூமிநாதன் படுகொலை. சட்டவிரோத மது விற்பனை குறித்து செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளர் நேசப்பிரபுவுக்கு அறிவாள் வெட்டு. செம. இதெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? அடுத்ததாக என்ன தெரியுமா நார்மலைஸ் பண்ணாங்க? காவேரி பிரச்சனை. 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று காவேரி, இன்னொன்று முல்லை பெரியார் அணை. அதில் காவேரியை எப்படி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் நேராக கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டுக்களை கேட்குறாங்க. ஓட்டுக்களை கேட்டு அங்கே காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்துருச்சு. சரிதானே? என் நண்பன், அந்த நண்பனுக்காக நான் போய் எல்லாம் செய்கிறேன். அவன் நீ நண்பனாக தானே பார்க்கணும். அப்புறம் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே காவேரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நீ ஆட்சிக்கு வந்திருக்க, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்கள் தான் காரணம், திருமாவளவன் அவர்கள் காரணம், ஸ்டாலின் அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது முடிந்திருக்க வேண்டும். இந்த காவேரி பிரச்சனைக்காக யூடியூப் கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பழைய வீடியோக்களாக இருந்தாலுமே நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, சார் மேகதாது அணையை பற்றி எவனும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் கர்நாடகா. இன்றைக்கி இதே யூடியூப் கம்யூனிட்டியில் இருங்க யாராவது அதை பற்றி பேசுவாங்களா? மேகதாது அணை அப்படின்னு சொல்கிறத பற்றி கர்நாடகா இப்படி பேசுதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதே, இந்த ஆட்சி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு வரி பேசுவாங்களா? கருப்பு ஆட்டிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் வர யாராவது ஒரு நபரால் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி பேசிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்யா. இங்கே யூடியூப் கம்யூனிட்டி இப்போவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இல்லை. அதுக்கு பிறகு நான் அதே கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. மக்களாகிய நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஜெயராஜ் ஃபெலிக்ஸுக்காகவும் நம்ம பேசணும், மீதம் இருக்கும் 12 நபர்களுக்காகவும் நம்ம பேசுகிறோம். அந்த ஆட்சியில் நம்ம பேசணும், இந்த ஆட்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வித்தியாசம் தான் மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருத்தன் பேசுகிறதுனால இது மாறாது. யூடியூப் கம்யூனிட்டின்னு ஒருத்தனா இங்கே 1000 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்களுக்கானதவங்க இருக்காங்க. ஒரு 10% எந்த பிரச்சனையும் வேண்டாம், காசு மட்டும் போதும், சம்பாதிச்சா போதும். வெறும் ஒரு 1-2% மக்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி களத்தில்
இறங்க முடியலனாலும் களத்தில் நடப்பதை மக்களுக்குள் சொல்ல வேண்டும், மக்கள் நினைக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு ப்ராட் மைண்ட் தாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்காவது மக்களாகிய நீங்கள் கொஞ்சமாவது ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, அமைதியாக ஒரு போராட்டம் நடக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் யாருன்னு தெரியுதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிலாம் சொல்லும்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சி. அவங்க ஒரு அமைதி போராட்டத்தை வழிநடத்தும் போது அவர் பேசிகிட்டு இருக்கார், தோழர் சண்முகம் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அரெஸ்ட்டு சும்மா பிச்சு மேய்றாங்க காவல்துறை அதிகாரிகள். அந்த பாட்டி என்ன செஞ்சிச்சுன்னு தெரியல, பாட்டியை கூண்டோடு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அக்கா சேலை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அக்கா சண்டை போடுது. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா, ஏக்கா 200 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம், திடீர்னு வந்து எங்களை போக சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் செடி வளர்க்கறதுக்காக, செடி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு போராட்டம், அந்த செடி நட்டு வைக்கிறதுக்காக வர்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தோழர் சண்முகம் அவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கே இந்த நிலைமையா? இதே தோழர் சண்முகம் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் பற்றி கேட்டிருந்தார். என்ன தெரியுமா? பொது வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கொடி கம்பங்களையும் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து விட்டது. அப்போது கொடிக்கம்பம் அப்படிங்கிறது திமுகவினுடைய சொத்து மட்டும் கிடையாது, நிறைய பேர் கொடிக்கம்பம் வச்சுருக்காங்க, அதில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்காங்க. அப்போ எங்களையும் கூப்பிட்டு எப்போ கொடிக்கம்பத்தெல்லாம் அகற்ற சொல்லியிருக்காங்க, நம்ம ஏதாவது மனுவை திருப்தி போடலாமா? அந்த கொடிக்கம்பம் அகற்றக்கூடிய அந்த ஒரு உத்தரவுக்கு பின்னாடி நம்ம அதை மறுப்பதற்கான, தடை விதிப்பதற்கான ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு கேட்டு நம்மகிட்ட திமுக வந்து பேசவே இல்லை. இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்த இதே சண்முகம் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் பின்னாடி இருந்த மக்கள் எல்லாரும் அரசு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உச்சம். ஃபாசிஸ்டுகள் யார்? இந்த ஃபாசிஸ்டுகள் அப்படிங்கிறதுக்கு கோபி நயனார் அவர்கள் இன்னைக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. ஏன்னா கார்ப்பரேட் எதிர்த்து நாங்கள் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கேன் மக்களுக்காக, நான் ஃபாசிஸ்ட்வாதியா? நீங்கள் உங்கள் ஓனர்ஸுக்கு எதுவுமே வந்துடக்கூடாது, நொந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திமுக ஒரு கூட்டத்தை போட்டுதுன்னா அதில் 3ஆம் தர பேச்சாளராக, 4ஆம் கட்ட பேச்சாளராக இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள், தீகாவை சார்ந்தவங்க, நீங்கள் ஃபாசிஸ்ட்வாதிகளா? இங்கே ஃபாசிசம் அப்படிங்கிறதுக்கு பல முகங்கள் இருப்பதை இப்போ தான் நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம். என்னையே நீ கண்காணிக்கிறீனா, நீ எவ்வளோ பெரிய வன்மம் நிறைந்த கொடோனா இருப்ப அப்படின்னு கேட்குறார் கோபி அவர்கள். இது ஏதோ இது இப்போ கோபி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீலச்சங்கின்னு சொல்கிறாங்க. நீலச்சங்கி, நீலம்னா என்ன? தலிதுகளுடைய வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்பேத்கர் அவர்களுடைய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சி நீலம். ரஞ்சித் அவர்களுடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ப்ரொடக்ஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், எல்லாமே நீளமாக இருக்கும். அப்படிப்பட்ட கோபி அவர்கள் என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு கிராமத்தில் ஒரு சாலை அமைக்கப்படுகிறது. அந்த சாலை ஏன் அமைக்கப்படுகிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய கல்குவாரியிலிருந்து, மணல் குவாரியிலிருந்து இயற்கை வளங்களை அடித்துட்டு போகிறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு, கொள்ளை அடிப்பதற்கு. இது வேணாம், அந்த பட்டா மக்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி கோபி அவர்கள் கேட்கும்போது அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் வருகிறது. இப்போ கோபி அவர்களை நீலச்சங்கின்னு கூப்பிடுறாங்க. சங்கியா பார்த்தீங்களா? ஒருத்தனை சங்கியா கூப்பிட்டப்போ இவங்கெல்லாம் கைகொட்டி சிரிச்சாங்க. இன்னைக்கு அவங்களையே நீலசங்கின்னு கூப்பிடுறாங்க. அப்போ எவன் எதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் உனக்கு ஒரு சங்கி முத்திரை குத்தப்படும். நாளைக்கு இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை பச்சை சங்கின்னு சொல்லி ஓட விடுவாங்க. அடித்து சொல்லுவேன், உங்களை பச்சை சங்கி அப்படின்னு சொல்லி ஓட விடுவாங்க. கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை பாவாடா சங்கின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இந்த குட்டியோண்டு அரசியலை வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.